படம் எப்படி இருக்கு? என்ன படம் நல்லா இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் நல்லா, அதான் 18 மேலே இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி காலேஜ் பசங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும். நல்லா இருந்தது. பிஜிஎம் தான். நான் அந்த அனிருத் தான் சம்பவமே. அனிருத் இல்லைன்னா படம் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தனி ட்ராக்காக போட்டு படத்தை ஒரு தனியாக கொண்டு போறாரு அவர். அந்த கதை வயசு ஓகேண்ணா. ஆனால் முன்னாடியே தெரியுது, நான் எக்ஸ்பெக்டேஷன் அதை முன்னாடியே தெரியுது. இதுதான் நடக்கும் போல, இவர் செத்துருவார் போல அப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது என்னால். மற்றபடி படம் நல்லா ஒன் டைம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக. செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னா, கதை எங்கேயே கொண்டு போய் ஸ்லோவாக பண்ணி எப்படா இன்டர்வல் வரும் அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் வெறும் அந்த பிஜிஎம்லாம் போட்டு வர சாங்க. அதேமாதிரி இன்டர்வல் சூப்பர். இதுலேருந்து என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் எல்லாரும் மாரி தான் இருக்குது. முன்னாடி எப்படி வந்து அந்த கேங்ஸ்டர் படமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எமோஷன் சேர்த்துருக்காங்க. ஒரு அப்பா பையனுக்கு ஒரு எமோஷனோ, அப்புறம் ஒரு லவ்வரோட எமோஷனோ, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்து எப்படி லவ்வர்ஸ் ஆகிறாங்க அந்த எமோஷன் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். தமிழ் டைரக்டர் அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மலையாளம் படம்லாம் அவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, தமிழ் டைரக்டர் மட்டும் இன்னும் இந்த ஆக்ஷன் அது இதுன்னு போட்டு கண்ட்ராவியாக எடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லைண்ணா. அவங்க புது புது டேரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி எடுப்பாங்க. நிறைய படம் வருதுண்ணா தமிழ் படத்துல. படம் பாருங்க, இப்போ 10 படம் வந்தா 9 படம் சூப்பரா இருக்கு. ஆமா, தமிழ்ல 100 படம் விடுறானுங்க, ஒரு படம் தான் நல்லா இருக்குது. பாக்கி 99 படம் கால் சூப்பரா மாதிரி இருக்கு. அது எல்லாம் அதுக்கு தான் நம்ம பாக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க இந்த மாதிரி அடிதடி கேங்ஸ்டர் அந்த மாதிரி பாக்குறாங்க. உங்களுக்கு ஏற்ற வயசுல ஏற்ற ஏஜ்ல வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர்ஸ் வருவாங்க. பசங்களால டைரக்டர் கெட்டு போனாங்களா, இல்ல டைரக்டரால பசங்க கெட்டு போனாங்க? டேரக்டரால பசங்களா கேட்டு அப்பெல்லாம் நான் யார் அப்படிலாம் கிடையாது. நான் படத்தை பார்த்துட்டு அது எப்படி யார் வெளியேற்றிட்டு போறாங்களோ அதை பொறுத்து தான் நான் எப்படி பார்த்து எப்படி கொண்டு போறேன்னா அந்த மாதிரி தான். அது ஆமா 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 தனித்தனியா ஏன்னா ஒரு சோசியல் மெசேஜ் தான் கொண்டு வராரு. இது மாதிரி ட்ரக்ஸுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான் கொண்டு வராரு. அது மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுன்னா இவருனாலே இதுதான் ஒரு இது ஆணி அடிச்சுட்டாங்க, இவருனாலே இந்த படம் தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் மாத்தலாம். அவர் ஆமா 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 கரெக்டா சொல்லியிருந்தாரு. அது அவங்கள தானே கேட்கணும், பார்க்க ஆடியன்ஸ் தான். ஒன்றும் மாதிரியும் போல சார் படம். நானும் என் ஃப்ரெண்டு தான் பார்த்தோம் படம். அவருக்கும் பிடிக்கலன்றாரு. எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு படத்தை நல்லா இருக்குதுன்னுவாரு. ஆனால் இது வெறும் என்னன்னா அந்த படத்துக்கும் நல்லா இல்லைன்னாரு. அவர் எப்போ பாரு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார், நம்ம அஞ்சலிக்கு போஜனை இல்லைட்டு. அந்த மாதிரி இந்த படம் ஒரு தம்ம அஞ்சலிக்கு போஜனை இல்லை சார். ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். நம்ம இந்த படத்தை நீங்கள் ஏதாவது கேட்பீங்க, இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரீசன் என்னங்க, என்ன ரீசன் இந்த படத்தை பார்த்துங்க அதுவாக சொல்லுவோம். இந்த படத்தில் என்ன சொல்ல வந்தாங்க, என்ன சாதிச்சாங்க, என்ன பண்ண நம்ம பார்க்காத ரவுடி சங்க படமா சார்? தமிழ் இயக்குநருக்கு சுத்தமா அறிவு கிடையாது. யாருக்கு? தமிழ் இயக்குநர்களுக்கு அறிவு நிறைய இருக்குது. அந்த அறிவை கரெக்டான முறையில் பயன்படுத்தாம ஒரு பிஸ்னஸ் ரீதியாக தான் பார்க்குறாங்களே கண்டி இது பண்ணல. 2 பேருமே பங்கு சார். ஆமாம், 50% ஹீரோக்கும் 50% வந்து டைரக்டர். இதுல எந்த காரணமே இல்லாம டர்டடுக்கே சொல்றாங்க. இதுல என்ன கதை? உண்மை இல்லைங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவையான ரிவால்வரை திருடுறாங்க. ஒரு டீம் திருடுது. அந்த டீமை வந்து போலீஸ்காரங்க யாரு திருடுனாங்க சொல்லி அந்த டீமை போட்டு இது பண்றாங்க. இதுதான் கதை. 2 ஹவருக்கு மேல ஓடுது. ஐயோ ஏண்டாப்பா வந்தோம் இந்த படம். அதாவது வன்முறை வைக்கலாங்க, இவ்வளவு மோசமா வைக்க கதை ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கேங்ஸ்டர் கதை தான். எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான், ஒரு கொலை பண்ணுறாங்க, எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்னு தான் கதை. வேற நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தை இந்த அருண் மாத்தேஸ்வர் படத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு படம். அந்த கேப்டன் மில்லரு, ராக்கி அந்த படத்தை பார்த்து அதே ஸ்டேட்டில் இதை பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்குனால படம் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான், நக்சல் கதை தான், பழைய கதை தான். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. கதை என்ன சொல்கிறாங்களா, நல்லா படிக்கணுங்கிறது தான் ஒரே லைன் ஸ்டோரி. பட் நல்லா இருக்குது படம், நீட்டாக இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஆக்ஷன் லவர்ஸ் எல்லாமே நல்லா வந்து பார்க்கலாம். பிளட் தான் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஸோ நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. அவரோட டேரக்டர் என்னென்ன பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இருக்கு. பட் தென் இது அருணோட படங்கிறதுனால அவரோட ட்ரெண்ட் அப்படியே இருக்கு. ரைட் ஃப்ரம் ராக்கில இருந்து சாணி காகிதம்ல இருந்து அந்த அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகுது. நல்லா இருக்கு படம். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு நல்ல ட்ரீட். காமெடி எல்லாம் இல்ல, அதான் சொல்றேன். ஆக்ஷன் மூவிஸ்க்கு நல்ல ட்ரீட். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அங்கங்க சும்மா லைட்டா காமெடிஸ் எல்லாம் இருக்கு. அங்கங்க சும்மா இருக்கு. போ அடிக்கிற மாதிரிலாம் ஒன்று நல்லா இருக்கு.
ஹீரோ ஸ்டாண்ட் பண்ணுவாரா? அது எனக்கு தெரியாது. நான் அவரு டேரக்டர், அவரு ஃப்ரெண்டுக்காண்டி இந்த படம் பண்ணியிருக்காரு, அருணுக்காக ஃப்ரெண்ட் படம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அவங்க 3 பேருமே க்ளோஸ் தானே, அனிருத், லோகேஷ், அருண் க்ளோஸ்ன்றதுனால பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்ணிருக்காரு. ஆமா. இது என்ன டிஃபரெண்டா? டிஃப்ரெண்ட் வைஸில் ஒன்றும் இல்லை. லைக் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு ஒரு டீசெண்டான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க. போக போக ஃபிலிம்ஸ் பண்ண இம்ப்ரூவைஸ் ஆகலாம். அருண்மாதேஸ்வரனோட எப்பயும் போல அந்த வைலன்ஸ் தான் bro. அவரோட சிக்னேச்சர் வைலன்ஸ் எல்லாமே இல்லை இருக்கும். ஒரு அதர் ஸ்டோரிஸ் ரிவெஞ்ச் தான் இருக்கு. டிவோர்ஸ் ஸ்டோரிஸ் ரிவெஞ்ச் வைஸில் கிடையாது. இது ஒரு ரேஜ் தான். எங்கேருந்து சின்னதாக ஸ்பார்க் கிரியேட் ஆகிறதுக்குள்ள வர வைலன்ஸ் மட்டும் தான் இது கிரியேட் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ் மூவி தான் இது. அனிருத்தோட பிஜிஎம் வந்து கேட்க பயங்கரமா ப்ரோ சொல்லவே வேணாம் ப்ரோ. அனிருத் ப்ரோ, இது படமே அனிருத் தான் ப்ரோ. அங்கே இந்த தாளமரம் 2 மணி நேரமே ஃபுல்லாக அனிருத்தோட பிஜிஎம் தான் ஓடுது படம். என்ன பேசியிருக்கு ஆக்டிங்கா இந்த டைரக்ஷன் ரெண்டுமே செட்டிலாக தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் படம்னால அவருக்கு ஆக்டிங்கும் அவ்வளோ ஓகே தான். அண்ட் ஆல்சோ நல்லா தான் இருக்குது. ஒரு செட்டிலான படம் இது. லோகாட்சா படம் ஒரு மாதிரி டீசெண்டாக ஒர்க் ஆச்சு. ஹீரோ வைஸ் நல்லா தானே இருக்குது. ஒரு பக்காவான செட்டிலான மூவி தான் அது. ரொம்ப லைக் ரொம்ப எக்ஸாக்ட்லாம் பண்ண வேணாம். ஒரு நார்மலான ஒரு ஃபிலிம். லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் படம்னால அவர் கொஞ்சம் இன்னும் வந்து இதுவே ஓகே தான். பட் இன்னும் விட போக போக படம் பண்ணால் இன்னும் டெவலப் ஆகலாம். போக போக சான்ஸ் கிடைக்க கிடைக்க அவரும் ஆக்டிங் வைஸில் இம்ப்ரூவ் ஆகும். ஒன் டைம் வாட்ச் பார்க்க நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். கதை வந்து என்னென்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டவங்களுக்காக ரிவெஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டோரி தான். ஹீரோ நல்லா தான் நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து டேரக்டே பண்ணலாம், ஆக்டிங் அவ்வளோவா செட் ஆகலை. ஃபஸ்ட் டைம் ஆக்ஷனாக பார்க்குறோன்னு அவ்வளோ நல்லா இல்லை. ஹீரோ செட் ஆகாத ஆக்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம், நல்லா தான் இருக்குது. கதை ஒரு மாதிரி ரொம்ப லேக் ஆகுது, இழுத்துட்டே போகிறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது.